வெல்கம் டு லிட்டில் டாக் வித் கிரிஷ். தமிழகத்தில் சில கோவில்களில் ஜேஷ்டாதேவி வழிபாடு இருக்கிறது. இந்த ஜேஷ்டாதேவி என்பவர்கள் அன்னை மகாலட்சுமியின் அக்கா ஆவார்கள். இவர்களை பற்றிய ஒரு சிறு கதையைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் குப்பன் மற்றும் அவர் தாயார் வாழ்ந்து வந்தனர். குப்பன் ஒரு சோம்பேறியானவன். அவனது அம்மா வயலில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து குப்பனுக்கு கஞ்சி ஊற்றுவாள். திருமணம் செய்து வைத்தால் உழைக்க ஆரம்பித்து விடுவான் என்று எண்ணிய குப்பனின் தாயார் அவனுக்கு திருமணத்தை முடித்து வைத்தார்கள். புது மனைவியிடம் வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு ஊரை விட்டு தள்ளியுள்ள ஆலமரத்தடியில் படுத்து தூங்குவான். வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது கஷ்டப்பட்டு வேலை பார்த்து களைப்பாக இருப்பது போல் நடிப்பான். அவனது மனைவி அவனது கை கால்களை பிடித்து விடுவாள். அறுவடை நாள் வந்தது. கணவன் நிறைய கூலி எடுத்து வருவான் என்று எண்ணி காத்து கொண்டிருந்த மனைவிக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அவன் வெறும் கையோடு வந்ததை பார்த்த அவனது மனைவிக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அவன் வேலைக்கு போகவில்லை என்று. அவளது புலம்பல் அந்த ஊரில் உள்ள ஜேஷ்டாதேவி எனும் மூதேவி காதில் வீழ்ந்தது. இவளது உடன் பிறந்தவள் தான் ஸ்ரீதேவி ஆகிய மகாலட்சுமி. அவள் அக்கோவிலில் இருந்து தங்கை லட்சுமியிடம் சென்று, பார்த்தாயா என்னுடைய நிலைமையை? சோம்பேறிகளை என்னுடன் தான் ஒப்பிடுகிறார்கள். நான் அந்த விவசாயிக்கு நிறைய பொருள் கொடுக்க போகிறேன் என்றார். லட்சுமி தேவியும் சரி என்றார்கள். குப்பனிடம் ஜேஷ்டாதேவி மாறுவேடத்தில் சென்று தங்க காசுகள் உள்ள பானையை ஒன்று கொடுத்தாள். அதை அவன் மனைவியிடம் ஒப்படைத்தான். குப்பனின் மனைவி சந்தோஷம் அடைந்தாள். ஆனால் அன்று இரவே அந்த பானை திருடு போய்விட்டது. இந்த முறை ஜேஷ்டாதேவி மோதிரம் ஒன்றை கொடுத்தாள் குப்பனிடம். ஆனால் அதையும் குப்பன் குளிக்கும் பொழுது ஆற்றில் தவறவிட்டான். அதை கண்டு இந்த முறை குப்பன் மட்டுமல்ல ஜேஷ்டாதேவியும் வருத்தப்பட்டார். ஜேஷ்டாதேவி லட்சுமியிடம் சென்று, இந்த முறை அவனுக்கு நிலைக்கும் வகையில் ஏதேனும் ஒரு பொருளை கொடு என்றாள். அதற்கு திருமகள் சகோதரி பதில் அளித்தாள். சகோதரி, உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் பொருள் நிலைக்காது. அவன் உழைக்க வேண்டும். அவன் உழைக்கும் பொருளே அவனிடம் நிலைக்கும். போய் அவனிடம் சொல்லு என்றாள். ஜேஷ்டாதேவியும் உழைப்பின் பெருமையை அவனிடம் சொல்ல அவனும் அன்று முதல் உழைக்க ஆரம்பித்தான். அவன் மனைவி மற்றும் தாயாரும் மகிழ்ந்தனர். உழைப்பும் திறமையும் உன்னிடம் இருக்கும் வரை நீ யாரிடமும் கையேந்தி நிற்க தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் தமிழ் ஆடியோ ஸ்டோரிஸ்.